அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எத்தனை மணிக்கு எழுந்திருந்தையா? காலையில் 5 மணிக்கு, 5 மணிக்கு, 5:30 மணிக்கு அந்த மாதிரி எழுந்துப்பேங்க ஐயா. அந்த மாதிரி எழுந்துப்பேன் 5 மணிக்கு முன்னாடி. 5 மணிக்கு முன்னாடி ஒரு நீங்கள் இந்த புருவ மத்தி பற்றி சொல்லியிருந்தீங்க. எது? புருவ மத்தி தியானத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? நான் 10 வருஷமா முயற்சி பண்ணிருக்கிறேன். சரி. குடும்ப சூழ்நிலையால எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பண்ணுவேன். ஆனா வராது, கை கூடாது. சரி, கை கூடாது. இதுல என்ன இருக்குதுன்னு வரலாறு முறையில நீங்க சொல்லிருக்கிறீங்கல்ல, இந்த இடக்கை பக்கமா படுக்கிறது, அப்புறமா இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி சாப்பாடு மட்டுமே சாப்பிடணும், இட்லி டிஃபன்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கூட முயற்சி பண்ணி பார்த்தேன். அதுலேயும் நல்ல பலன் வந்துச்சு. இதுவே போதுமே. ஆனாலும் அதுவும் ஃபுல்லாக நிறைவா இல்லை. திடீர்னு என்னன்னு தெரில, புருவ மத்தி தியானம் இப்படி பண்ணி பார்க்கலான்னு இந்த 2024 வள்ளலார் வரப்போறாருன்னு போன வருஷமே சொல்லியிருந்தீங்க. அப்பத்துலேருந்து எல்லாருக்குமே புருவ மத்தி தியானம் சித்திக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனால ஒரு வருஷமாவே புருவ மத்தியை முயற்சி பண்ணின்னு இருக்கிறேன். ஆனால் நான் நம்பிக்கை வைக்கல. நம்பிக்கை வச்சிருந்தா வந்துட்டு இருக்கும். அது திடீர்னு என்னன்னு தெரில, ஒரு 3 நாளா மொத்தமே புரியுது. இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு உலகமே என்னை எல்லாம் திடீர்னு பைத்தியம்லாம் சொன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. அது உண்மைன்னே வச்சுக்கலாம். எதுவுமே புரியாது. உங்களை மாதிரியே தான், இப்போ நீங்க இருக்கிற மாதிரியே தான் நான் கேஷுவலா இருப்பேன். ஆனா அவங்க என்ன பேசுறாங்க, இது என்ன இடம், என்ன ஊரு, என்ன ஏதோ மனுஷங்க வர்றாங்க, ஏதோ ஊர் இருக்குது, அப்புறம் ஏதோ சாப்பிட்றோம், படிப்பு மட்டும் ஏதோ கொஞ்சம் வரும். ஆனால் மற்றதெல்லாம் ஒன்றுமே புரியாது. இந்த புருவ மத்தி தியானம் பண்ணது இந்த ஒரு 3 நாளாக கை கூடி வருது. மொத்தமே புரியுது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடும் மொத்தம். ஆனால் 3/4 கிடைச்சிச்சு. அந்த நல்ல காலம் கிடைச்சிச்சு. அதுல வர்ற இன்பம் இருக்குது பாரு. வேலை செய்ய முடியுது. முன்னெல்லாம் வேலைக்கு போறவங்களை கண்டாலே இவங்கெல்லாம் எப்படிடா வேலைக்கு போறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, மொத்தத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, ஒன்றும் புரியாது. இப்போ எல்லாமே புரியுது. வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இப்போதான் வந்திருக்கு. இந்த புருவ மத்தி தியானத்துல ஆன்மா உருகிட்டே இருக்குது. ஒண்ணுமே அந்த இன்பத்தை சொல்லவே முடியல. அதை எப்படினே சொல்ல முடியல. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, புருவ மத்தி தியானத்துல எப்படி நீ தியானம் பண்ற நான் கேட்க போகிறேன். இப்போ நீ எப்படி தியானம் பண்றதுனா நான் அதை கேட்க போகிறேன். உனக்கு என்ன அனுபவம்? இப்போ இந்த உலகத்துல அனுபவம் இருக்கு. லட்டு சாப்பிட்டா ஒரு அனுபவம் இருக்கு, பூந்தி சாப்பிட்டா ஒரு அனுபவம் இருக்கு, காரம் சாப்பிட்டா இன்பம் இருக்கு, இசையை கேட்டா பேசாம சொல்லுங்க, இசையை கேட்டால் அது ஒரு ஆனந்தம் இருக்கு, டிவி பார்த்தா அது ஒரு ஆனந்தம் இருக்கு, இப்படி எத்தனையோ ஆனந்தம் இருக்கு. இது நிறைய போகுது. இப்போ அந்த புருவ மத்தியில் உனக்கு அது என்ன அனுபவம்? இது ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? அதாவது இந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கைக்கும் என்ன உங்களுக்கு வித்தியாசம் தருது? என்ன அனுபவம்? புதிய அனுபவம் தானே. அந்த புதிய அனுபவத்தை பற்றி சொல்ல முடியாது தான். கரெக்டு. இந்த அனுபவத்தை கூட சொல்ல முடியாது தான். அனுபவம்ன்றத சொல்ல முடியாது. இப்போ லட்டு நான் கையில் வச்சுக்கிறேன், அது இனிப்பாக இருந்தது, அந்த இனிப்பு ஆனந்தமாக இருக்குதுன்னு நான் சொன்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனந்தம்ன்றது உன்னுடைய சுய அனுபவம் தான். ஆனந்தத்தை சொல்ல முடியாது. அது இந்த உலகம் சரி, அந்த உலகம் சரி, அவங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஓரளவு சொல்லலாம். ஓரளவு இல்லைப்பா விருந்து போட்டாங்கப்பா, ஏன்னா ஐயோ
22 ஐட்டம் வச்சானுங்க, சொர்க்கத்தையே காமிச்சானுங்க. சும்மா ஓரளவுக்கு அவ்வளோ பிரமாதம் போட்டான்பா, ரொம்ப நல்லா போட்டான்பா விருந்து. இல்லை புள்ள கல்யாணம் அவ்வளோ அருமையாக செஞ்சுட்டான்பா. என்னமோ 15 லட்சம் ஆகும் சொல்கிறாங்க. நல்லா நல்லா அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி உனக்கு என்ன அளவுக்கு சொல்ல முடியுமோ அது என்ன மாதிரி வித்தியாசம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் சொல்ல முடியுமா? புருவமத்தி தியானம் தான் அது என்ன மாதிரி அனுபவம் ஏற்படுச்சு, நீ எப்படி பண்ணன்றது வேண்டாம், இது அப்புறமா சொல்லு முடிஞ்சா. அனுபவம்ன்றது உனக்கு என்ன வந்துச்சு? அனுபவம்ன்றது நம்மளோட உள்ள இருக்கிற ஆன்மா வந்து ஒளிர்ந்துட்டே இருக்கு, அது நல்லா தெரியுது. உள்ள இருக்கிற ஆன்மா சுடர் விட்டு எரிஞ்சிட்டே இருக்கிறது, அது நல்லா தெரியுது. அது உருகிட்டே இருக்குது. துன்பம் இருந்தா கூட அந்த துன்பத்தை ஒழிச்சிடுது. சரி, துன்பத்தை ஒழிச்சிடுது. அதோட இயல்பு கரெக்டு தான். இப்போ நீ சொல்றது கண்ணுக்கு தெரியுதா, மனக்கண்ணுக்கு தெரியுதா, இல்லை வேற எதனா அதுக்குன்னு உறுப்பிட தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா, மனக்கண்ணுக்கு தெரியுதா? இப்போ நான் இன்னும் கண்ணால் பார்க்குறேன், நீ என்ன கண்ணால் பார்க்குற, அது கண்ணுக்கு தெரியுது உருவம். இது கடவுள் சம்மந்தப்பட்டது இல்லையா? மனக்கண்ணு, இப்போ நீங்கள் உங்கள் பையனை பற்றி மனசில் நினச்சி பார்த்தா அந்த உருவம் வருதுல்ல, கண்ணில் பார்க்கல, ஆனால் மனக்கண்ணால் நினச்சாலும் அந்த உருவம் தருது. இப்போ உனக்கு கட்ச அனுபவம் சுடர் மாதிரி தெரியுது, அது மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். அது கண்ணுக்கா, மனக்கண்ணுக்கா, இல்லை வேற எதனுக்கா? சுடர் மாதிரின்னு உதாரணம் ஏன் கொடுக்குற? சுடர்ன்ற நீ கொடுக்குற உதாரணம் நீ கண்ணால் பார்த்தது. சுடர் மாதிரின்னா நீ அது இங்கே சுடரை ஏற்றி வச்சு பார்த்துக்கலாமே, நீ எதுக்கு தியானம் பண்ணணும்? நான் தப்பாக கேட்கல, நியாயமாக கேட்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உடல் சுடர் மாதிரின்னா அந்த மாதிரி வந்து நீ வெளியில் தான் நீ பார்த்துருக்கல சுடரை, அதான் கேட்குறேன். அதுதான் என்ன, அது ஏதாவது விளக்கம் தர முடியுமான்னு கேட்குறேன். அதாவது முன்ன எதுவுமே கூடி வராதுல, இப்போ கூடி வர்றதுனால இன்பமா இருக்கு. முன்ன எதுவுமே கூடி வராதுனால உனக்கு லட்டு சாப்பிட்டு வந்த இன்பம் கிடையாது இல்லையா? லட்டு சாப்பிட்டு வந்த இன்பம் கிடையாது. இது வந்து சினிமா பார்த்தா நீ லட்டு சாப்பிடல, ஆனால் சந்தோஷமா இருந்த 2.5 மணி நேரம் விஜயகாந்த் நடித்த படம் சூப்பராக நடிச்சிருக்காரு, ஒரு சந்தோஷம். அதில் வந்து 5 பொறிகளால் வர்றது கிடையாது, அது மனதினால வர சந்தோஷம். இப்போ அதுக்கு அப்பால் நீ ஒரு சந்தோஷத்தை பற்றி தான் சொல்கிற, அதுதான் எப்படின்னு சொல்ல முடியுமா? நீ அதை தான் சொல்ல வர்ற, விளக்க முடியுமா? சரி, உனக்கு எப்படி இருந்தது? வெளியில் உதாரணம் சொல்லாது, எனக்கு அந்த சுடர் மாதிரி இருந்தது அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து கண் சம்பந்தப்பட்டது. மனதுக்கு ஆன்மாவா இருக்கு, நம்ம பொறிப்புலனுக்கும் இன்பமா இருக்கு, மனதுக்கும் இன்பமா இருக்குது, உயிருக்கும் இன்பமா இருக்குது. சரி சரி. வெளியில உள்ள இந்திரியத்துக்கும் இன்பமா இருக்கு, மனதுக்கும் இன்பமா இருக்கு, உயிருக்கும் இன்பமா இருக்கு. எதனால இன்பமா இருக்கு? நமக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வந்து அவ்வளோ அறிவும் இல்லை வர்றதுக்கு. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, அறிவு இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் சொல்றார், அந்த பையன் ரொம்ப டேலண்ட் சார், 500க்கு 500 எடுக்கிறான், நல்ல அறிவு அந்த பையனுக்கு. அது தப்பா ரைட்டா? ஏது? அது மனம் சம்பந்தப்பட்டது, அது மனம் சம்பந்தப்பட்டது, அதுக்கு பேர் அறிவு கிடையாது. அது கடவுள் கொடுத்த ஒரு பரிசு. அது வந்து புரிஞ்சிக்கும். எதை புரிஞ்சிக்கும்? வெளியில் இருக்கிறத புரிஞ்சிக்கும். அந்த வெளியில் இருக்கிற ஒரு தன்மை பொருளை பற்றி தானே அதில் எழுதி வச்சுக்கிறாங்க. இன்னொருத்த கண்டுபிடிச்சதை அதில் எழுதி வச்சுருக்கான், அதை வந்து இவன் புரிஞ்சிக்கிறான். அது புரிஞ்சிக்கிறது வேற, அது பார்ப்போம். அறிவுன்றது வேற. அறிவு எல்லாருக்குமே இருக்கு. இப்போது ஒருத்தங்கிட்ட, இப்போ நான் ஏன் உங்ககிட்டவே கேட்குறேன், பசங்க இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான். வீடு இருக்கா? சொத்து பத்து இருக்கா? இருக்கு. பணம் இருக்கா? பணம் இருக்கு. அறிவு இருக்கா?
அறிவு இருக்கு. ஆ இருக்கு. நீ வந்து சொல்கிற, நீ ஏதோ புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற. அறிவு இருக்கான்னு ஒருத்தர்கிட்ட கேட்டால் கோவம் வரும். படிக்காதவனை கேட்டால் கூட, பணக்காரனை கேட்டால் சரி, அறிவு இருக்கான்னு கேட்டால் கோபம் வந்துடும். அந்த அறிவு என்கின்றது அது ஒரு புள்ளி, அதை கண்ணால் பார்க்க முடியாது. அறிவுன்றது ஒரு புள்ளி போல். இப்போது இவ்வளோ பெரிய செவுறு இருக்கு, இந்த செவுத்தில் ஒரு குண்டு ஊசி நுனி எடுத்துக்கிட்டு ஒரு புள்ளி வைக்கிறேன். நான் சொல்கிறேன் ஒரு புள்ளி வைன்னு கேட்குறேன். அந்த புள்ளி உனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தான் வைக்க முடியும். ஏன்னா அது பெயிண்ட்டு கிடையாது, கலர் வைக்கலை. அது ஒரு டச் பண்ணுறேன், உனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வைக்கிறேன் இல்லையா? உன்னால் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் எனக்கே தெரியாது. எதில்? இவ்வளோ பெரிய செவுத்தில் ஒரு குண்டூசியை வச்சு நுனியை வச்சுக்கிட்டு ஒரு அழுத்தினா அது ஒரு சின்னதாக ஒரு தொலை ஏற்படும். சின்னதாக ஒரு குழி தானே சொல்லுவோம். அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது பெருசாக தெரியும். இப்போது ஒரு புள்ளி நோட் புக்கில் பேனாவில் வைக்கிறேன். இப்போ இங்கே ஊசியில் குத்த சொல்கிற அந்த செவுத்தில் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு மட்டும் ஓரளவுக்கு தெரியும். நீ கூட உடனே உத்து பார்த்தா தான் அந்த புள்ளி தெரியும். ஆக உனக்கு மட்டும் தெரியுது அந்த புள்ளி. செவுத்தில் குண்டூசியில் வண்ணம் எதுவும் இல்லாமல் ஒரு அழுத்தம் கொடுத்து நீ வச்ச புள்ளி உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் கூட கண்டுபிடிக்க முடியாது. நீ கூட அப்போவே உடனே கவனித்து பார்த்தா தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பெரிய பேப்பர் A3 ஷீட்டு, அதில் ரொம்ப சின்ன பென்சிலில் இல்லை பேனால் சின்னதாக ஒரு டாட் ஒரு புள்ளி வைக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எவ்வளோ பெருசாக தெரியும்? சின்னதாக தான் தெரியும். ரொம்ப சின்னதாக தான் வைக்கிறேன். ஆனால் நுண்ணோக்கி எடுத்து பார்க்குறேன். ஒரு நுண்ணோக்கி 1000 மடங்கு அதிகமாக காமிக்கும், 10,000 மடங்கு அதிகமாக காமிக்கிற நுண்ணோக்கி இருக்குது, 1,00,000 மடங்கு அதிகமாக காமிக்கிற நுண்ணோக்கி இருக்குது, 10,00,000 மடங்கு அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 1000 மடங்கு அதிகமாக காக்கிற நுண்ணோக்கியை பார்த்தா அந்த புள்ளி எப்படி தெரியும்? புள்ளியா தெரியுமா? பெருசாக தெரியும். எப்படி தெரியும்? வட்டம். அது பேர் புள்ளி இல்லை, அது வட்டமாக தான் தெரியும். கரெக்டா? இப்போ அந்த லென்ஸ் எடுத்துடுற, நீ வச்சுக்கிற லென்ஸ் எடுத்துடுற, இப்போ எப்படி தெரியும்? அது ஒரு சின்ன புள்ளியா தெரியும். பழையபடி புள்ளியா இருக்கும். திருப்பி வச்சு பார்த்தா லென்ஸா தெரியும், பெரியசா தெரியும், வட்டமா தெரியும். இப்போ இந்த பூமி என்ன வடிவில்? கோள வடிவத்தில் இருக்கு, வட்டமா இருக்கு. நீ இந்த பூமி ஃபுல் பூமியை பார்க்க முடியுமா? இப்போ கோடியில் ஒரு பக்கம் தான் நீ பார்க்கணும் இல்லையா? ஏரோப்ளைனில் ரொம்ப தொலைவு போயிட்டேன், 200 கிலோமீட்டர் வரல போயிட்டேன். அங்கேருந்து கண்ணாடி வழி பார்த்தா பூமி மேற்பரப்பு பாதி தெரியும். எப்படி தெரியுது? ரொம்ப தொலைவு போனதுனால. இப்போ நீ வந்து செயற்கைக்கோள்ல போயிட்ட, நிலா செவ்வாய் மண்டலத்துக்கு போயிட்ட, அங்கேருந்து பார்த்தா பூமி எப்படி தெரியும்? ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். இன்னும் தொலைவாக போயிட்டா புள்ளி மாதிரி தெரியும். ஆக புள்ளி வந்து கிட்ட நெருங்க உத்து பார்க்கும்போது அது வட்டமாக தெரியும். வட்டத்தை நீ தொலைவாக போக போக புள்ளி ஆகிடும். ஆக வட்டத்துக்குள்ள புள்ளியும் புள்ளிக்குள்ள வட்டமும் இருக்கு. புள்ளின்னு ஒன்று கிடையாது, அதை வச்சு பார்த்தா வட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் நம் தலைக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்கு. ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த ஊரில் அவன் பெரிய புள்ளி வா, சரவண சாமி சொல்லுவார். புள்ளிக்கு அர்த்தம் சும்மா சாதாரண ஒரு நம்ம புள்ளி நான் வைக்கிற புள்ளி இல்லை, அந்த புள்ளியாக சொல்கிறான். அவன் அந்த டாக்டர் பெரிய புள்ளிவா. அந்த ஊரில் ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கான், ரொம்ப காலமாக இருக்கான். அந்த ஊரில் அவன் அரசியல் அவனாம பெரிய புள்ளி சொல்கிறாங்களா? அந்த 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 மாவட்டத்தில் அவனாம ஒரு பெரிய புள்ளி, அவனா புள்ளியா? அந்த ஆளுக்கு பேர் புள்ளி. அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஆளுக்கு பேர் புள்ளி. அந்த தான் நீ ஒரு புள்ளி. இந்த பிரபஞ்சத்தில் உன்னை பொறுத்த வரையில்
உன்னை பொறுத்த வரல ஒரு புள்ளி தான் இருக்குது, அந்த புள்ளி தான் நீ. அதுக்கு பேர் தான் கடவுள் ஆன்ம புள்ளி. சரவண சுவாமி தான் அதுக்கு பேர் தான் அணு. வள்ளலார் என்ன சொல்கிறாரு? இந்த தேகத்தில் இருக்கின்ற நான் யார்? வள்ளலாரே கேள்வி கேட்கிறார். இந்த தேகத்தில் இருக்கின்ற நான் யார்? அப்புறம் அவரே நான் யார் எனில் நான் ஆன்மா. மேற்கொண்டு ஆன்மான்னா என்னன்னா அணு வடிவம்ன்றார். அணு வடிவினன். அணுன்னா ஒரு சின்ன புள்ளி வடிவம் அணுன்னா. அணுன்றது என்ன? துகள் மாதிரி. துகள். அது அது சாதாரணமாக அணுவை பற்றி சொன்ன எது சொல்லுவேன்? குண்டு வெடிக்கிறது பற்றி. அணுகுண்டு. அது அணுகுண்டு. சாதாரண அணு வெடிக்கிறத விட்டுடு. மனித உடம்புல வந்து ஒரு அணு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் அது ஒரு அணு, ஆக்சிஜன் அது ஒரு அணு, நைட்ரஜன் அது ஒரு அணு, கார்பன் அது ஒரு அணு. இதெல்லாம் காற்றணு. என்ன இப்போ வந்து கால்சியம் சுண்ணாம்பு பூமியில் கிடைக்கிறது, பொட்டாசியம் எல்லாம் பூமியில் கிடைக்கிறது, சோடியம் பூமியில் கிடைக்கிறது, மெக்னீசியம் பூமியில் கிடைக்குது, காப்பர், அலுமினியம், சல்பர், இப்படி பூமியில் 96க்கு மேலே உலோகங்கள் இருக்குது, அலோகங்கள் இருக்குது, மூலக்கூறுகள் இருக்குது, உப்புக்கள் இருக்குது. இதெல்லாம் இது எல்லாமே அணுக்கள் தான். ஹைட்ரஜனும் அணு தான். இரும்பு இருக்குது, இந்த இரும்பு துண்டு இருக்கு. இந்த இரும்பு துண்டு ஒரு குண்டு நீ போட்டுக்கிற இது மூக்குத்தி குண்டு மணி அளவுக்கு குண்டு மணி அளவு இருக்குது. ஒரு கடுகளவு குண்டு மணி எடுத்துக்க. கடுகளவு குண்டு மணியில் அது தங்கத்தால் ஆனது. அதில் பல லட்சம் கோடி தனித்தனி தங்க அணுக்கள் ஒன்று சேர்ந்து தான் உனக்கு ஒரு கடுகளவு குண்டுமணியாகும். ஒரு கடுகளவு தங்க குண்டுமணி மூக்குத்தியாக போட்டுக்கிறேன் இல்லையா? அதில் எவ்வளோ அணுக்கள் இருக்குன்னா பல லட்சம் கோடி, ஒரு 100 லட்சம் கோடி தங்க அணுக்கள் தனித்தனியாக இருக்கு. ரைட்டு. தண்ணி ஒரு ட்ராப் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல லட்சம் கோடி ஹைட்ரஜன் அணுக்களும் ஆக்சிஜன் அணுக்களும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு அணுவை பற்றி எடுக்கிறோம். ஹைட்ரஜன் அது ஒரு அணு, ஆக்சிஜன் ஒரு அணு. ஹைட்ரஜனில் மட்டும்தான் ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான், மூணுமே ஒன்று. இதுதான் அணுன்னு பேர். புரோட்டானோ நியூட்ரானோ அது நடுவில் இருக்கும். அது சுத்தாது, அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும், ஒரு ரோடு, போடாத ரோடு. அது வட்டம், நீள்வட்ட பாதை. ஆனால் ரோடு ஒன்றும் போடல. ஆனால் அது கரெக்டாக அந்த பாதையில் எலக்ட்ரான் சக்தியானது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு வினாடிக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில், ஒரு வினாடிக்கு 2200 கிலோமீட்டரில் சுற்றிக்கிட்டு இருக்கு. யுகமாக சுற்றுது. 17,000 கோடி ஆண்டுகளாக சுற்றுது இல்லையா? அதில் ஒன்று தான் இருக்குது. இதில் எலக்ட்ரானுக்கும் மின்சாரம் இருக்குது, புரோட்டானுக்கு மின்சாரம். புரோட்டானுக்கு நேர் மின்சாரம், எலக்ட்ரானுக்கு எதிர் மின்சாரம். இது ரெண்டும் சேர்ந்த எண்ணம் எரிஞ்சு போயிடும். அதனால் இது ஒன்றும் சேராத மாதிரி நடுவில் தடுக்கிறது தான் நியூட்ரான் சக்தி. இப்போ நியூட்ரான்றது என்ன, புரோட்டான்றது என்ன, எலக்ட்ரான் அது ஒரு சக்தி. அதுதான் சக்தி சக்தர்கள் அப்படின்னா வரலாம். அது ஒரு சக்தர், அது ஒரு சக்தி, அது ஒரு சக்திகள். அது வந்து பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது, எனர்ஜின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேர் இருக்குது. இது மூணும் ஒன்றா சேர்ந்தாதான் அது வந்து பார்க்க முடியும். அப்போ தான் அதை பார்க்க முடியும். அது ஒரு அணுவாக மாறும். அதுக்கு எடைன்னு ஒன்று இருக்குது, அணு எடை. எப்படி நம்ம உடம்புக்கு எடை இருக்கோ அது மாதிரி அணுக்கும் ரொம்ப 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 மைன்யூட்டான எடை இருக்குது. அது ஒரு
பொருளாக மாறிடுது, ஒரு சப்ஸ்டன்ஸாக வருது. அதுதான் பொருட்சக்தி. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அது வந்து அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. தங்க அணு எடுத்துக்கிறோம். தங்க அணுவும் அதுலேயும் புரோட்டான் இருக்குது, அதுலேயும் நியூட்ரான் இருக்குது, அதுலேயும் எலக்ட்ரான் இருக்குது. பின்ன என்ன இதுக்கு தங்கன்றோம், அதுக்கு ஹைட்ரஜன், அது ஆக்சிஜன் அப்படின்னா எண்ணிக்கை வேறுபாட்டு காரணமாக அது மெட்டலாக மாறி போச்சு. என்ன, புரோட்டான் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் நியூட்ரான் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. அது அதிகரிக்கும்படி செய்கிறார். அந்த அணுவிலேயே அதுக்கு ஒரு ப்ரமோஷன், பிறப்பு. எதுக்கே, அந்த அணுவில் அதுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. ஆனால் அந்த இப்போ தங்க அணுவை அறுக்கிறது முந்தி என்ன வந்தது, ஹைட்ரஜன் அணு இருந்தது. அதையே பல யுகங்கள் இருந்தது. அந்த நிலையிலிருந்து எண்ணிக்கையை அதிகமாக மாற்றுறாரு. சக்தி, அந்த சக்தி என்னன்னா அதுலேயே ஏற்கனவே இருக்குது. அதுக்கு பேர் மின்காந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு அணுவுக்குள்ளே இருக்குது. அது ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் ஆகிடுச்சோன்னா கடவுளுடைய ஆணை அது வந்துடும். அது 72 நாம் வரும். தங்கத்தில் ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான். தங்கத்தில் 70க்கு மேலே ஒரு ஒன்று. இப்போது அது இடம்ன்றது அதே தான். அது இடம், கொடுக்கப்பட்ட இடம், ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ இடமோ அதே அளவுக்கு தான் தங்க இடம். இப்போ அது சுற்றி வரணும்ல, ஹைட்ரஜன் அணுவில் ஒரே பாட்டை தான் போட்டுக்குது, ரவுண்டாக, ரோடு ரவுண்டாக வந்துடும். இப்போது மொத்தம் பைக் ஓட்டுறான், ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போகுது. என்ன, 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான், குருட்டுத்தனமாக போகிறான், ஃபாஸ்ட்டாக. திடீர்னு ஒரு பெண்டு வந்தது. இப்போ அந்த பெண்டு அப்படி திரும்புது. என்ன ஆகும், அந்த என்ன பண்ணுவாங்க, வளைவு வருதுன்னா என்ன பண்ணா, ஆக்சிடென்ட் திருப்பணும், ஆக்சிடென்ட் ஆகிடும். திருப்பணும். அப்போ திருப்பும் போது அவன் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக பண்ணணும். ஜாக்கிரதையாக. அதே ஸ்பீடில் போக முடியுமா, ஸ்லோவாக போகணும், கொஞ்சம் குறைக்கணும். 30 குறைச்சிட்டு வரணும். முன்னாடியே கம்மி பண்ணிக்கிட்டே போட்டுருவான். வளைவு உள்ளது, அபாயகரமான வளைவு முன்னாடியே போட்டுருவான். அப்போ முன்னாடியே ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு 100 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் திரும்பணும். அதே ஸ்பீடில் திரும்ப முடியுமா, செத்து போயிடுவான், மொத்தம் பைக் ஆகிடும். அப்போது இன்னும் ஒரு ரவுண்டாக வருது. அப்போ என்ன பண்ணுவான், ரொம்ப கம்மி பண்ணணும். சரி, இப்போ புதுசாக நான் கற்றுக்குறேன், வண்டி ஓட்ட கற்றுக்குறேன். புதுசாக வண்டி ஓட்ட நான் கற்றுக்கிட்டு நானே வண்டி ஓட்டு போகலாமா, என்ன பண்ணலாம், கூட வந்து ஓட்ட கற்றுக் கொடுங்க. நான் கற்றுக்கிட்டேன் தயா, இன்ஸ்டியூட்டில் டிரைவிங் ஸ்கூலில் எனக்கு கற்றுக்கிட்டு நானே வண்டி வாங்கி நான் ஓட்டிக்கலாமா, லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கும்போது அவன் ஒன்று போட்டு காமிக்க சொல்லுவான். என்னது, வண்டி ஓட்டிக்கல ஓட்டி காட்டு ட்ரைனிங் எப்படின்னா ஓட்டி காட்டுவான். அவனா கிரவுண்டை வச்சுருப்பான், சின்ன இடம் தான் வச்சுருப்பான். 8 போட்டு காமின்னுவான். 8 போட்டு 100 கிலோமீட்டர் வேகத்தில் 8 போட முடியுமா, போட 10 கிலோமீட்டர் போட முடியுமா, போட முடியாது. அது 8ன்றது பெண்டு இல்லை, மெதுவாக ஓட்டி காமிக்கணும், 8 போட்டு காமிக்கணும். இப்போ நல்ல கவனி, அந்த அணுவை சுற்றி இருக்கிற ரோட்டு இடம் ஒரு குண்டூசி நுனியில் லட்சக்கணக்கான ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. கரெக்டா, அதில் ஒரு அணுக்கு எவ்வளோ இடம் இருக்கும் பார்த்துக்கோ. ஆனால் அதில் சுற்றின்னு வருது 2200 கிலோமீட்டரில். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும், காலங்காலமாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க 2200 கிலோமீட்டர். அது ஸ்பீடு குறையுது. அது வட்டமாக சுற்றின்னு வரணும். அது கூட நீள் வட்டத்தில் சுற்றணும். எப்படி பூமி சூரியன் நீள் வட்டத்தில் சுற்றுது, அது மாதிரி நீள் வட்டத்தில் சுற்றும். ஸ்பீடு குறையுதா, இப்போ இது யாருடைய செயல், கடவுள் செயல், நடராஜர். அவர் அணை பண்ணிட்டாருன்னா அது ஸ்பீட்லேயே போகலாம், அது 8 போடலாம், இன்னும் என்னென்ன பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கிட்டு இருக்கும். சரி, இது ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் தான், அது ஃப்ரீயாக போகும் இல்லையா.
இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளைன்னா மொத்த சொத்து சம்பாதிச்சது எனக்கே தான், ஷேர் பண்ண முடியாது நான். ஆனால் தங்கத்தில் 72 குட்டி போட்டிருக்கு. ஒரே ரூட்டில் போனால் இடிக்காத. அதனால் அந்த நடராஜர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4-5 பாட்டை போட்டுடுறாரு. 4-5 ரோடு நெடுஞ்சாலை. இங்கே வா, ஒரு 10-15 பேர் இதில் போங்க, இங்கே வாங்க ஒரு 15 பேர் இதில் போங்க, நீங்கள் ஒரு பிரித்து போடுற 5-6 சர்க்கியூட் வரும், அதில் சுத்தம். இப்போ இடிக்காது. எப்படி பிளானிங் பண்ண நடராஜர் வேலை, அற்புத ஜோதி நடராஜருடைய வேலை, அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது? பிரபஞ்சமும் நடக்குது. ஆனால் நடக்குது, பிரபஞ்சத்தை விட்டுடு, இந்த உடம்பு எடுத்துக்கலாம். உனக்கு என்ன வெயிட்டு? 80 கிலோக்கு மேலே இருக்கு. 80? 87. எனக்கே 65 தானே. எனக்கு 87 86. ரொம்ப கம்மியாக இருக்கு. கொஞ்சம் டெவலப் முயற்சி விடாத. 120 கிலோ வரையும் போடாம. சாப்பாடு கூட கம்மியாக தான் சாப்பிட்றேன், அதுக்கே வெயிட் ஏறுது. 2 வேளை தான் சாப்பிட்றேன், இன்னும் சொல்லணும். சரி, 2 வேளை தான் சாப்பிட்றேன். சரி, அது உணவு முறையில் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், சரி பண்ணிக்கலாம். இப்போது சராசரி இன்னும் கணக்கு பண்ண முடியும். 85 இல்லை, இப்போ என்ன கணக்கு பண்ணிக்கலாம்? ஒரு 65 கிலோ இருக்கிறவனுக்கு செல்கள், நம்ம உடம்புல செல்கள் தான் எவ்வளோ இருக்கான் செல்லு தெரியுமா? எவ்வளோ இருக்கும்? எத்தனை செல் இருக்கும் சொல்லு, தோராயமாக சொல்லு பார்க்கலாம். நம்ம உடம்புல 27 கோடி. 27 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி இல்லை, 2 லட்சம் கோடி இல்லை, 10,000 கோடி இல்லை, லட்சம் கோடி இல்லை, 27 லட்சம் கோடி சராசரி. உனக்கு அதிகமாக இருக்கும், உனக்கு அதிகமாக தான் இருக்கும். வெயிட் அதிகம். ஆமாம், நான் நேற்று ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். லிஃப்ட்டில் ஒரு அம்மா போச்சு, பயந்துட்டேன் நான். அந்த லிஃப்ட்டுக்கு விட்டு அந்த விந்துட போகிறா எப்பான்ட்டு ஒரு பேரலே போகிற மாதிரி விட்டுட்டு போச்சு. என்னதான் பாவம் பண்ணுச்சோ தெரில. இவ்வளோ பெரிய உருவம். 2 பேர் போனால் லிஃப்ட்டு பாதியில் நின்று போயிடும். அவ்வளோ உருவம் பாவமாக இருந்தது பார்க்கறது. அந்த உடம்பை எப்படி சுமந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி 300 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கும். அவ்வளோ இருக்க. அது சில உடம்பு தண்ணி சாப்பிட்டா வினைது. தண்ணி சாப்பிட்டா கூட அது சரியாக மாறி போயிடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இப்போது 27 லட்சம் கோடி, 27 லட்சம் இன்ட்டு ஒவ்வொரு லட்சத்தையும் கோடியால் பெருக்கணும். அது எத்தனை பூஜை வைக்கிறதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சரிதானா? ரைட்டு. 27 லட்சம் கோடி. இதெல்லாம் மறந்துடு. ஒன்றே ஒன்று எடுத்துக்கோ, ஒரு செல்லை எடுத்துக்கோ. ஒரு செல்லை எடுத்துக்கிட்டு அதில் அணுக்கள் தானே செல்லாக மாறுது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன். அந்த செல்லில் காற்றணுக்கள் தான் அதிகமாக இருக்கும். மெட்டல் அணுக்கு ரொம்ப 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 குறைவாக இருக்கும். கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், தங்கம் கூட இருக்கும் அந்த உடம்புல. தங்கம் வந்து ஒரு கடுகளவு தங்கம் இருக்குது. அதை வச்சுனாலே நமக்கு ஒரு 10,000 கிடைக்கலாம். மிளகு அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 5,000 கிடைக்கல. ஆனால் அது திருப்பி எடுக்க முடியாது. அது சாம்பல் ஆகி போய் அது மொத்தத்தில் அதை பிரித்து எடுக்கிறதுக்கு 10 லட்சம் செலவு பண்ண. நீ அதை பிரித்து எடுக்கிறேன்னா 2-3 லட்சம் கொடுத்தா தான் அதை எடுக்க முடியும். அதுக்கு அதோட விட்டுடலாம். ஏன்னா நம்ம உடம்புல தங்கம் இருக்கும். பூமியில் என்ன இருக்கோ அத்தனையே இதில் இருக்கு, உடம்புல இருக்கு. சரி, எல்லாத்தையும் மறந்துடும். இப்போ ஒரு செல்லு மட்டும் எடுத்துக்கும். ஒரு செல்லில் எத்தனை அணுக்கள் இருக்கு? அது காற்றோ மெட்டல் அணுலாம் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா மயக்கம் பிபி ஏதாவது இருக்கா அவனுக்கு? இல்லை. இது ஏறிடும் சர்றன்னு. ஒரு செல்லில் 100 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கான். அப்போ இவங்கெல்லாம் கூட, இந்த இதுங்கெல்லாம் கூட உயிரா பிறக்கும். அதுதான். அப்போ பிரபஞ்சத்தோட முடிவு இது எவ்வளோ?
ஒரு கடுகளவு வெற்றிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு. கடுகளவு. அதில் ஒன்றுலேயும் காற்றணு இருக்கு. அந்த காற்றணு பரிணாமம் ஆகி பூமி என்கின்ற தங்க அணுவாவோ மெட்டல் அணுவாவோ வந்து அதுக்கப்புறம் கடைசியில் அந்த அணுநிலையை தகர்ந்து போயிடும். அணுநிலையை தகர்ந்து நிறைய வரும். அணுவை பற்றி இன்னொரு சப்ஜெக்டில் சொல்கிறான். அது அப்போது இது எல்லாமே யாரால் இயக்கப்படுகிறதுன்னா, எங்கிருந்து இயக்கப்படுகிறது அப்படின்னா அதுதான் முக்கியம். இந்த உடம்புல இவ்வளோ இருக்குல்ல, செல்லாக கணக்கு பண்ணால் 27 லட்சம் கோடி, அணுக்களாக கணக்கு பண்ணால் எத்தனை பூஜ்ஜியம் போனோம் 100 பூஜ்ஜியம் போனோமோ எனக்கு தெரியாது. நான் போட்டு பார்த்தேன், போட்டு கூட்டி பார்த்தா மண்டியே வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது கணக்கிலே வரல ஒன்றும். அது எத்தனை கோடின்னு போகணும்? கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி, 10,000 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, அப்படி போயிட்டே இருக்கேன். அப்புறம் கோடி கோடி வருது. அப்புறம் அப்படி போனால் கோடி 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 வருது. அது முடியவே மாட்டேங்குது. அவ்வளோ அணுக்களால் ஆனது இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னா, எங்கே இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கன்னா நம் தலைக்கு நடுவில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் அதுக்கு நிராதாரத்தில் அந்த இடத்துல ஒரு உணர்வு புள்ளி இருக்கு. இப்போ தான் புள்ளிக்கு வரும். புள்ளி, அந்த புள்ளின்னா அது ஒரு இடம். இடம்னா என்ன? இடம்னா என்ன? ஒரு பிளேஸ். கரெக்ட். ஸ்பேஸுன்னு தான் சொல்லணும். தமிழில் வந்து இங்கிலீஷில் பிளேஸு இடம், இடத்துக்கு பேஸ். ஆனால் இடத்துக்கு தமிழில் பல அர்த்தம். இங்கிலீஷில் பிளேஸுன்னா பிளேஸு தான், ஸ்பேஸ் வராது. ஸ்பேஸ் மென்ஷன் பண்ண முடியாது. ஸ்பேஸ்னால் வெற்றிடத்தை காமிச்சுடலாம், ஆக ஸ்கையை காமிக்கணும். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. இடம் அப்படின்னாலே அதுக்கு பல அர்த்தம் உண்டு, ஒரு அர்த்தம் இல்லை. இடம்னாலே அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. நின்னிடமும் என்னிடமும் ஓரிடம் ஆதலினால் சொல்றார வரலாறு. இருக்கின்ற ஒரு இடம், இருத்தல் அதுவே ஒரு இடம் தான். இந்த ஸ்பேஸ்ன்றது நம்ம வெட்ட வெளியில் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் ஸ்பேஸ் தான். முக்காலங்கள்லாம் இடம்ன்ற ஒன்று இல்லாத இடமே கிடையாது. இடம் ஸ்பேஸ் அது இல்லாத இடமே கிடையாது. அதுதான் எல்லாமே இருக்கு. அதை பற்றி விளக்கணும்னா அது நிறைய போயிட்டே இருக்கும். அவனுடைய அற்புதம்லாம் அந்த வெட்ட வெளி முழுதும் அது வெறும் வெளியே கிடையாது. அது வந்து ஒன்றுமே இல்லாத வெளின்னு ஒன்று கிடையாதுன்றார் சர்வானந்த சாமி. அது வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வெற்றிடம், வெற்று அப்படின்ற வார்த்தை தப்பு, அது போடக்கூடாது. சூன்ய வெளின்னு ஒன்று கிடையாது. ஆனால் சொல்லணும், அப்படித்தான் சொல்கிறோம். ஏன்னா சூன்யம்ன்ற வார்த்தையே கடவுள் தான் குறிக்குது. சூன்யம் அப்படின்ற ஒரு நிலையே வந்து அது கடவுள் தான் கொடுக்கும். பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, முப்பாழ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெறும் பாழை, வெறும் தனியை தெளிய விளம்பியவா அப்படின்னு பாடுறார் கந்தர் அலங்காரத்தில். வெறும் தனியை, வெறும் பாழை, அதை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாழ்னா சூன்யம். சூன்யம்னா என்ன? ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் கடவுள் இருக்கிறாராம். எங்கே? இந்த அகண்ட வெட்டு வெளியில். அது இல்லாத இடம் இல்லைன்னா அர்த்தம் அது அது போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவுன்றதே கிடையாது. ஆனாலும் அந்த வெட்ட வெளி இருக்கிற அது ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் இருந்தால் எல்லாமே வெளியாகிடும். ஆனால் இந்த வெட்ட வெளின்னு ஒன்று இருக்குதுன்றத யார் உணர முடியும்? இறைவன் தான் உணர முடியும். இறைவன் ஒன்று, இறைவன் நாம தான் உணரும். ஆடு மாடு உணராது. பார்க்கும். எல்லாத்தையும் பார்க்கவே தவிர அதை பற்றி என்ன ஏது ஏன் எதுக்கு அது உணராது.
அதுக்கு மனம்ன்ற ஒரு கருவியை கொண்ட இந்த மனித தேகத்தில் தான் எல்லாத்தையும் சிந்திக்கணும். அப்படி எல்லாத்தையும் சிந்திக்கிறதுல மிக உயர்ந்த சிந்தனை எதுன்னா இந்த இடத்தை பற்றி சிந்திப்பது தான், இந்த வெளியை பற்றி ஆய்வு செய்வது தான் டாப் மோஸ்ட் சீக்ரெட். இந்த இடம்ன்றது வந்து எப்படி வந்தது, இதனுடைய ரகசியம் என்ன, அந்த இடத்துல எல்லாம் வந்துச்சு. இது இருக்கு இல்லையா, இது சேர் இருக்கு, இதெல்லாம் இந்த பொருள் எங்கேருந்து வந்தது? இந்த ஈடு ஒன்றுமே இல்லைன்னு நாம் சொல்கிறோமே, அதிலேருந்து அது வந்தது. இப்போ இது இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறது எது? அந்த இடம்தான். அந்த இடத்துலேருந்து தான் இது வருது. இப்போ இது இருக்கிறதுக்கு சீடிங் ஆகிறதுக்கு அது இடம் கொடுப்பதும் அந்த இடத்துல தான் இருக்குது. இதுதான் ரகசியம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சமோ அதுலேருந்து தான் வருது. இந்த அணுக்கள் அதனுடைய இயக்கம் மொத்தமே எங்கிருந்து கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரகசியம். அதுதான் சீக்ரெட். அந்த ரகசியத்துக்கு பேர் தான் சிதம்பர ரகசியம். அதுக்கு பேர் தான் சிதம்பர ரகசியம். சரி, சிதம்பரம்னா என்ன? அதை எப்படி பிரிப்பேன்? சிதம் கூட்டல் பரம். புரியல. சிதம் கூட்டல் பரம். சிதம் பரம் அப்படி பிரிக்கக்கூடாது. சித்து அம்பரம். சிதம் பரம்னா பிரிக்கலாம், ஆனால் பொருள் வராத. சிதம் அப்படின்னா அதுக்கு தனி பொருள், வெளிப்படையான பொருள். சித்து அம்பரம் சிதம்பரம். சித்துன்னு பிடிக்கணும். சித் அப்படின்னாலும் சித்துனாலும் ஒன்றே தான். சித் அம்பரம். அம்பரம்னா ஆகாயம், ஸ்பேஸ். சித்துன்னா அறிவு. சித்து அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அம்பரம்னா ஆகாயம். சித்தம்பரம்னா சித்துன்னா அறிவு, அம்பரம்னா ஆகாயம். அப்படியே அறிவாகாயம். அதுதான் சிதம்பரம். சிதாகாசம், சிற்சபை, சிற்றம்பலம். அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? நம்ம தலைக்கு நடுவுல. அது எங்கேயோ எங்க இருக்குதோ அங்கே தானே இருக்கு. தலையிலே இருக்குதோ விட்டுரு, எங்க இருக்குதோ அது அங்கேயே இருக்கு. என்னடா டைமு? நேற்று என்ன இந்த நேரத்துக்கு அதே டைம் தான் ஆடுவோம். என்னடா டைம்னா நேற்று இந்த நேரத்துக்கு என்ன டைமோ அதே தான் இப்போ பண்ணுவான். அதே சிதம்பரம் எங்கே இருக்கு, சிற்றபை எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கு. என்னடா நீ எங்கே இருக்குன்னு கேட்டால் இதுவாடா பதில்? பைத்தியகாரத்தனமான பதில் சொல்கிற? இல்லைடா, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். நீ தான் பைத்தியகாரத்தனமாக கேள்வி கேட்குற. இன்னொரு முறை கேளு. சிதம்பரம் எங்கே இருக்கு, சிற்றபை எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கு. உனக்கு என்னடா ப்ராப்ளம்? இல்லை, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அதை பற்றி நீ ஏன்டா தெரிஞ்சுக்கிற? அதான் தெரிஞ்சால் முக்தி கிடைக்கணும். எங்கேருந்துடா இந்த உனக்கு கேள்வி வந்தது? சிதம்பரம் எங்கே இருக்குன்னு இந்த கேள்வி எங்கே கேட்குறா? என்னடா மறுபடியும் பைத்தியகாரத்தனமாக கேள்வி கேட்குறா? எனக்குள்ள தானே வருது. அந்த நீ எனக்குன்னு சொல்கிற பார், அந்த நீ தானே சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் இருக்கிற உணர்விலிருந்து தான் எல்லாமே வருது. இந்த பிரபஞ்சமே வெளிப்பட்டு இது கேட்குமா? இந்த கட்டை வந்து சிதம்பரம் ரகசியம், சிதாகாசம் இதெல்லாம் சொன்னால் கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து சிதம்பரம்னா என்ன, அது எங்கே இருக்குன்னு இது கேட்குமா? இந்த பொருள் கேட்குமா? வானம் கேட்குமா? கடல் கேட்குமா? அது பெரும் பூதம்தான். ஆனால் அங்கே அறிவு கிடையாது. எங்கே அறிவு இருக்குன்னா அது பூத நிலையில் இல்லை, அணுநிலை, புள்ளி, மிக 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 எக்ஸ்ட்ரீம் புள்ளி. அது எக்ஸ்ட்ரீம் ஸ்மால் சைஸ், சிறியதிலும் சிறியது. அதுக்கு மேலே அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய மேற்கொண்டு நுணுக்க முடியாது. அந்த கட்டத்தில் இருக்கிற அதுக்கு பேர் தான் இடம், ஸ்பேஸ்.
அந்த இடம் அறிவுமயமானது. அதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்வ? உணர்வு. அது என்ன பேர்? உணர்வு. இந்த உணர்வு எறும்பு கூட இருக்கு. அந்த உணர்வும் ஒன்று தான், என்னுடைய உணர்வு ஒன்று தான். அந்த உணர்வை அறிவுன்னு சொல்லலாம். ஆனால் அறிவு ஆகாயம், சித்து ஆகாயம், சித்தாகாச சிதம்பரம். அது அறிவுன்னு சொல்லலாம், உணர்வுன்னு சொல்லலாம். அதனால் ஒருத்தனை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் கோவம் வரத்துக்கான அர்த்தம். ஒருத்தன் நல்லா படிக்கிறான்னா அவனுக்கு அறிவு அர்த்தம், அவன் அறிவை பயன்படுத்தலன்னு அர்த்தம். ஒருத்தன் நல்லா படிக்கிறான்னா அறிவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அறிவுந்தான் அவன் அவனை அறிவான். அறிவு இல்லாததுனால தான் அவன் உக்கிரகத்தை பற்றியோ எலக்ட்ரிசிட்டி பற்றியோ உடல் கூறுகிறத பற்றியோ அந்நியமான பொருளை, தனக்கு வேறாக இருக்கிற பொருளை பற்றியெல்லாம் யார் யாரோ சொன்னதெல்லாம் உள்ளே போட்டு வைக்கிறான். அது மனம் சம்மந்தப்பட்ட. அவன் கொஞ்ச நாளைக்கு காசு சம்பாதிச்சு நல்லா சௌக்கியமாக என்ன சுகபோகமாக வாழணுன்றதுக்காக அந்த மனதில் அந்த ஒரு தெளிவை புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அது அறிவு கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான் இல்லையா? சயின்ஸுன்னா ஏற்கனவே சொன்னது தானே. அவன் சொன்னத பாஷையும் புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இதுதான் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கின்னு கேட்குற கேள்விக்கு பரீட்சை எடுத்தான்னு 100 மார்க் போட்டான்னா அவன் அறிவுடையவன் அர்த்தமா? அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போது நீ கோயிலுக்கு போகிற, உன் கையில் ஒரு வருஷத்து குழந்தை கையில் தூக்கின்னு போகிற, வீட்டில் ஒரு வளர்ப்பு நாய்க்கு அதையும் எடுத்துக்கிறேன், ஒரு காரில் ஏற்றின்னு குலதெய்வத்துக்கு போகிறேன், அங்கே சாமி கும்பிட்ற, பக்தியோடு கும்பிட்ற, உன் குழந்தை பராக்குது, ஹாய் சாமி கும்பிடுன்ற, அது பராக்கு தான் பார்க்குது. அதுக்கு அது பார்க்குது, கையெழுத்து கும்பிடுன்னு சொன்னால் அப்படி கும்பிட்டு எடுத்துடுது. ஏன் அந்த குழந்தைக்கு அது என்னவா தெரியுது? ஒரு பொருளாக தான் தெரியும். கல் பொருள் கல்லுனது அது கல், அது கல்லாவே பார்க்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற? கற்பனை பண்ணுற அங்கே தெய்வம் இருக்குன்னு. நியாயமான நான் சொல்ல தப்பா? நாய் கும்பிடுன்னா கும்பிடுமா? கும்பிடாது. அப்போ 3 பேரில் உனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா? உன் குழந்தை இருக்கு, நீ இருக்கிற, நாய் இருக்கு, 3 பேருக்கு உயிர் இருக்குல்ல. நம்ம வளர்ந்துட்டோம். நாய் 5 அறிவு, குழந்தை குழந்தையா இருக்குது. அதான் இதே கேட்குறானா? அதுக்கு 5 அறிவு சார். அதுக்கு மட்டும்தான் 5 அறிவா? அதுக்கு மட்டும்தான் 5 அறிவா? மனிதன் சரிப்பா விட்டுடு. இப்போ நீ எல்லாத்தையும் சாமி கும்பிட்டா, பசை எடுக்குது, இட்லி இட்லி குருமா வச்சு எடுத்து போடுற, இந்த மாதிரி பேப்பர் போட்டு அந்த குலதெய்வம் அந்த கிரவுண்டில் கோயிலில் உட்காந்து இட்லி 2 நாய்க்கு போடுற, குழந்தைக்கு புட்டு வைக்கிற, நீ சாப்பிட்ற. குழந்தைக்கு ஆர்வமாக சாப்பிடாதான், ஸ்வீட்டாக இருக்கிற. நாய் பசுவோட லபுக்கு சாப்பிடும். 3 பேரை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்களா? இது எங்கே போகுது இந்த அனுபவம்? நமக்கு தான் வருது, அறிவுக்கு தான் போகுது. நாக்கில் இல்லை அனுபவம். இந்த அறிவு என்ற புள்ளி கிரகிக்குது. அதை வெளியில் இருக்கிற பொருள் இந்த தன்மையில் இருக்குதுன்னு அந்த அறிவு தான் அறியுது. அந்த அறிவு அறியறதுனால தான் உனக்கு இனிப்பாகுது. இனிப்பாக இருக்கிறதுனால தான் உனக்கு நல்லா இருக்குது. கரெக்டா? நல்லா இருக்குது. லட்டு கொடுக்குறா, காராஸ் கொடுக்குறா, பெப்சி சாப்பிட்ற, ஒரு மசாலா சாப்பிட்ற. எப்படி இருந்தது? டேஸ்டாக இருந்தது. அவ்வளோதான். இது எப்படி இருந்தது? அது இனிப்பாக இருந்தது. இது எப்படி இருந்தது? காரமாக இருந்தது. அது பொருளுடைய தன்மையை சொல்கிறேன். உனக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. கல்யாணம் எப்படி பார்த்தா? நல்லா இருக்க, சந்தோஷமாக இருக்கு. நான் நல்லா ஏண்டா நல்லா? நடராஜன் எல்லாருக்கும் நல்லவனே, நல்ல எல்லாம் தரும் வல்லவனே. நான் நல்லா நல்லா அப்படின்னா நல்லவன். அவன் தான் நல்லவன். அவன் கொடுக்குற சுகமும் நல்லது, எல்லாம் நல்லா இருக்கு.
நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? படம் நல்லா இருந்தது, இந்த பொருள் நல்லா இருந்தது, இந்த இயேசுவும் நல்லா இருந்தது, தூக்கம் நல்லா வந்தது, எல்லாம் நல்லா நல்லான்னு சொல்கிறோமே. இந்த நல்லா இருந்ததுன்ற அனுபவம் எங்கே ஏற்படுது? ஏன் ஏற்படுது? யாருக்கு ஏற்படுது? நமக்கு தான் ஏற்படுது. எனக்கு ஏற்படுது. எனக்கு எனக்கு தான் ஏற்படுது. அந்த எனக்கு தான் சிற்றபையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது சிற்றபைய நீ அறியணும், எப்படி அறியுதுன்னு கேட்குறிய? சிற்றபை எங்கே இருக்குதுன்னு ஏன் கேட்குற? அது எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்குது. எப்போத்தும் தான் இங்கே தான் இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? எங்கே இருக்குதோ அங்கேருந்து தான் இந்த கேள்வி வருது. அதுக்கு விடையும் அங்கேருந்து தான் வரணும், வெளியிலேருந்துலாம் வராது. அப்புறம் நீ வெளியில் போய் தீட்சை வாங்குற, அங்கே பார்க்குறேன், குண்டலில் ஏற்றுற, சுவாசத்தை அடக்கிறேன், இதெல்லாம் வெளியில் சேட்டை. நீ எங்கே இருக்கிறியோ அங்கே தான் இருக்க. புதுசாக அங்கே போகிறதுக்கு யாரும் போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்குது ஒருத்தர் தான் இருக்கார். கரெக்டா? வெளியில் தான் இன்னைக்கு 800 கோடி மக்கள். மற்ற அண்டத்தில் சேர்த்தா கணக்கில் வர கணக்கு பண்ண முடியாது. கணக்கு உயிர்கள் ஒரு புத்துலேயே 20,000 எறும்பு இருக்கும். உலகத்தில் எத்தனை கோடி புத்து இருக்கும்? ஒரு இனத்தை மட்டும் எடுத்துக்கனா கணக்கு பண்ண முடியாது. வெளியில் பார்த்தா அநேகம், உள்ளே போனால் ஏகம். ரெண்டுமே வெளியில் போனால் இப்படி தான் இருக்காது. அதே உள்ளே போனால் இது எல்லாமே ஒரு இடத்துல ஒரே பாயிண்டில் தான் சந்திக்கும். ஒரே பாயிண்டில் தான் சந்திக்கும். கரெக்டா? அந்த பாயிண்ட்டு தான் சிதம்பர ரகசியமாக இருக்குது. அதுதான் நீ. அங்கே தான் அனுபவம்ன்றது, எல்லா அனுபவம் அங்கே தான் போய் சேரும். புறத்திலிருந்து போகிற அனுபவம் அதுதான் அனுபவம். ஆனால் புறத்திலிருந்து போகிற அனுபவம் நிலைக்காது, நிலைக்காதது. அது மேலும் மேலும் வேண்டும்னு கேட்டிருக்கோம். அது நிலைக்காது. போனது போனது தான், அது நிலைக்கவே நிலைக்காது. ஏன்னா அது வெளியிலேருந்து போகிற அலைகள், அனுபவ அலைகள். நிலையானது ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அலை கிடையாது, அதுக்கு பேர் நிலை. நிலையானது ஒன்று உள்ளே இருக்குது. அந்த ஒன்றே இன்பமாக தான் இருக்கும். இது கடவுள், கடவுள் வேறு இல்லை, இன்பம்னு ஒன்று வேறு இல்லை. கடவுளே இன்ப வடிவமாக தான் இருப்பார். அதுதான் நிலையானது. அது எத்தனை கோடி 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 யுக யுக யுகங்கள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது எப்போவுமே இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து போகிறது அதுக்கு பேர் அலை. ஒரு ஒரு கடலில் நீ அலை பார்க்குற இல்லையா? அலை எங்கே இருக்கும்? கடல் இருக்குது. கடல் ஃபுல்லாக இருக்குமா? எங்கே இருக்கும்? முன்னாடி மட்டும் இருக்கும், நடுவில் வந்து அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும். வெளியில் இருக்கிறது அலை. அதே தண்ணி தானே இது? இதுவும் தண்ணினால் ஆனது. இதை ஏன் நீ அலைன்னு சொல்கிற? எந்த காரணத்துக்காக இதுக்கு அலைன்னு சொல்கிற? அதுக்கு அலை நீ ஏன் பேர் வைக்கிற? அது சீறி எழுந்துட்டு வருது. அது சீறி எழுந்துட்டு வருது. அது அது வடிவம் ஏதாவது இருக்கா? மேலே இருக்கா? எழுதுல. அப்போ மேல் கீழ் அப்படின்னு இருக்கு. கடல் உள்ள போனால் மட்டமாக இருக்கும். அதுக்கு மேல் கீழ் இல்லை, மட்டமாக இருக்கும் எல்லா பக்கமும். அலை வந்து அந்த மழை வந்து மேலே எழும். அதுக்கு மேல் உச்சியும் இருக்கும், கீழே டவுனும் இருக்கும். அதுக்கு பேர் தான் அலை. ஒரு அலைன்னா உயரம் இருக்கும், கீழே இருக்கும். அலை வந்து எழுந்து திரும்பி அடைக்கணும். நிற்குமா? அதே இடத்துல இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் சுகம். இந்த சுகத்தில் அந்த அலை மாதிரி தான். மேலே இன்பமாக இருக்கும், உடனே அது துன்பமாக மாறிடும். இதுதான் அலையோடது. அதுவும் நிலைக்காது, ரெண்டுமே நிலைக்காது. இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிறப்புகிறோம். நம்ம ஒவ்வொரு எண்ணமும் அலை தான். நம்ம பிறக்கிறது ஒன்று ஒன்று அலை மாதிரி தான். இதான் பிறவி அலையாற்றில் புகுதாதேன்னுவார் அருணகிரிநாதர். பிறவி அலையாற்றில் புகுதாதே, அது அலை. அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அப்போது சிற்றபையை பற்றி தெரிஞ்சுக்கணும். சிற்றபையை பற்றி சொல்லுன்னா என்னத்த சொல்கிற? நீ தானே அந்த சிற்றபையாக இருக்க. அங்கே அது வந்து ஒரு அனுபவ நிலையம். சரி, இவெல்லாம் நம்ம பேசிட்டோமா?
இப்போ அந்த இடத்துல என்ன அனுபவம், இப்போ சொல்லு, என்ன அனுபவம் வந்தது அந்த தியானம் பண்ணும்போது? இதான் வித்தியாசம். முன்ன துன்பமயமா இருந்தேன், ஆமாம். இப்போ இன்பமயமா இருக்குது. இன்பமா இருக்கு. இன்பமா இருக்கு, கூடாததெல்லாம் கூடி வருது. சரி. நமக்கு இப்போ வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா கஷ்டம். இப்போ நம்ம நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடம் வந்து அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை இருக்குது, அங்க என்ன நமக்கு நிறைவேறணும், அந்த இடம் எப்படி இருக்கணும்னு தெரியணும். இப்போ அங்க போய் எதுவுமே கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்குது. அதனால இன்பமா இருக்கு. முன்னாடி மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க. ஆமா, மனம் பாதிக்கப்பட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4 நாளா 3 நாளா 4 நாளா மாத்திரையும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கேன். ஆனாலும் டாக்டர் சரியாயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. எங்க போயும் இப்போ முன்ன இருந்த டாக்டர் விட இப்போ ஒரு மாமாவால பெஸ்டா ஒரு டாக்டரை பார்த்துருக்கோம். அப்பவும் சரி வரல. ஏதோ பரவாயில்ல அவ்வளோதான் சொல்லும். ஆனால் இந்த புருவ மத்திக்கு வந்த பிறகு எல்லாமே வந்துச்சு. மாத்திரையே தேவையில்லைன்றபடி அது எத்தனை காலம் ஆண்டவன் மாத்திரை சாப்பிடணும்னு விதிக்கிறாரோ அத்தனை காலம் சாப்பிட்டுன்னு தான் இருக்கணும். ஆனால் வந்து இன்பமாக இருக்கு. அதான், அதாவது இதனுடைய என்னன்னா என்ட்ரன்ஸில் வந்து நாம் நிற்கிறோம். சுவாமி சரவணந்தாவனுடைய திருவருட்பா விளக்கெல்லாம் படித்து ஒரு தெளிவுக்கு வந்து நமக்கு உள்ளதான் எல்லாமே இருக்கே, நமக்கு தேவையானதை கொடுக்குற ஒரு பொருள், மெய்ப்பொருள், அந்த அற்பெரும் ஜோதியா தனிப்பெரும் கருணையாக இருக்கிற அந்த சத்து பொருள் உள்ளொளி நமக்குள்ளே இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் கொடுக்க வல்லது. மற்ற மருந்துகளோ மற்றதெல்லாம் வந்து தற்காலிகமாக ஏதோ ஏகதேசம் சொல்யூஷன் கொடுக்கவே தவிர நிரந்தரமான தீர்வை கொடுத்து எக்காலம் நம்மளை வாழ வைக்கிறது அந்த ஒரு பொருள். அதுதான் மருந்தாகவும் இருக்குது, மணியாகவும் இருக்குது, மந்திரமாகவும் இருக்குது, உள்ளொளிவாக இருக்குது, தெய்வமாக இருக்குது, கடவுளாக இருக்குது, மெய்ப்பொருளாக இருக்குது, அவனாக இருக்குது, கடைசியில் அதுதான் நீயாகும். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறோம். அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிறதுக்கு முன்னாடியே சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அனுபவம் ஏற்பட்டது. சுவாமி சரவணானந்தாவோட வழி பின்பற்றினா யாருக்குமே தோல்வி கிடையாது, வெற்றி நிச்சயம் தான். வள்ளலார் வழி நீங்களே சொல்லியிருக்கிறீங்கல்ல, வள்ளலார் வழி எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா சரவணானந்தா மூலமாக தெரிஞ்சுக்கணுன்றது அது ரொம்ப சரியான பாதை. இந்த சரவணானந்தா உரையை கேட்டு புருவ மத்தின்றது சாதாரணமாக வந்துடுறது, நிலைக்கிறது கஷ்டம். அது எடுத்த உடனே வந்துடாது. இந்த சரவணானந்தாவோட உரையெல்லாம் படிச்சுட்டே வந்தால் புருவ மத்திய ஆட்டோமேட்டிக்காக நிலைச்சிடும். புருவ மத்தி அப்படின்றது, புருவ மத்தின்றது நீங்கள் எதை சொல்கிறீங்க? புருவ மத்தின்றது 2 கண்ணுக்கு நடுவில் மேலே நெத்தியில பொட்டு வைக்கிற இடம் புருவ மத்தி. இந்த இடம் மேலே வராது, இந்த இடம் அதான். அது கூட வெளியில் கிடையாது, 1 இன்ச்சுக்கு உள்ள இந்த புருவ மத்தின்ற ஒரு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அது நம்ம உடம்புல 6 ஆதாரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை. மூலாதாரன்றது இந்த இடம், சுவாதிஷ்டானன்றது இந்த இடம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் இந்த இடம் எங்கள் வயிற்று பகுதி, மேல் வயிற்று பகுதி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம்ன்றது ஆற்று இந்த இடத்துல, விசுத்தி இந்த கழுத்து பகுதி, ஆக்கினை. இது எல்லாமே தண்டுவடத்தின் வழியாக தான் அது வரும். தண்டுவடமே ஒரு மூளை மாதிரி தான், தண்டுவடமே ஒரு மூளை மாதிரி தான். தண்டுவடத்தினுடைய எட்ஜி மேலே வரும்போது அது முகுளமாக இருக்கு, அது மூளை. அந்த இடத்துல தான் வந்து உயிர் சக்தி குவிந்திருக்கு, ஃபுல்லாக பரவி இருக்கு. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அந்தந்த புள்ளியில் இருந்து அது எதுக்குன்னா அந்தந்த இடத்துல இருக்கிற ஆர்கான்ஸுக்கு சக்தியை ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சுக்கும தேகம்ன்றது உயிர் ஆற்றல் மயமானது தான், அது ஃபுல்லாகவே இருக்குது உடம்புல. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஆர்கான்ஸ் செயல்படுறதுக்காக
அந்தந்த அதை சக்கரன்னு சொல்லுவாங்க யோகிகள். அந்த இடத்துல இருந்து உயிர் விளக்கம் கொடுக்குறது. அது இல்லாமல் அனுபவத்தையும் அது கொடுக்கும். மொத்த கீர்த்தனமான ஒரு உலகத்தில் அசுத்தமான ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறேன்னா அது ஒரு புள்ளியில் அனுபவப்படும். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் மனோ ஆற்றலால் நல்ல எண்ணங்கள் வழியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அதுக்கடுத்த மேல் புள்ளி வரும். இப்படி அதுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கு யோக அனுபவம். அது கடைசியில் ஆக்கினையில் நிறுத்தி மூலாதாரத்துலேருந்து ஒரு சக்தி எழுதி ஆக்கினை நிறுத்தி அப்புறம் சகசகரத்துக்கு போய்ட்டு சமாதிக்கு போய்டும். அதெல்லாம் வேண்டாங்கிற தப்புன்ட்டார் வரலாறு. இந்த யோக மார்க்கம்ன்றது தப்பு. வரலாறு சொல்கிறது ஞான விசார மார்க்கம். இது இரக்கத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது. இரக்கத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டது. அதனால் இதில் விரைவாக போகலாம். அதெல்லாம் சைக்கிளில் போகிற மாதிரி. இது ஏரோப்ளேனில் போகிற மாதிரி, வானூர்தியில் போகிற மாதிரி. ஏன்னா நமக்கு டைம் கிடையாதுன்னு வரல. நமக்கு நேரம் இல்லை, நமக்கு காலம் இல்லை. இது அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி இந்த வாய்ப்பு போனால் இதே மனித தேகம் இதே வடலூரில் இது மாதிரி சொல்ல கிடைக்குமான்றது அது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்போ உனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நீ அதை பயன்படுத்த. அடுத்த முறை கொடுத்தாலும் நீ பயன்படுத்த மாட்டேன்னு தெரியும். அதனால் தூக்கி எங்கன்னா வேற ஒரு உலகத்தில் எதனா ஒரு இடத்துல பிறக்க செஞ்சு அங்கே சில அவஸ்தை பட வச்சு கைவிட மாட்டார். அப்புறம் தான் கொண்டு வர்றார். அதுக்கிடையில் ஒரு 500 வருஷம் கூட போயிடலாம், 5 பிறவிட போயிடலாம். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடாதீர்கள்ன்றார் பல இடத்துல. இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பு சாதாரணமாக கிடைக்கல அப்படின்னு நீ ஏதோ பெரிய தவம் பண்ணிட்டு புண்ணியம் பண்ணிட்டு வந்து நினச்சிக்காத. புண்ணியம் மட்டும் வாஸ்தவம் தான். நீ ஏதோ முன் ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ சில பேருக்கு தர்மம் பண்ணியிருந்தால் தான் நீ திருவருப்பம் கை வரும். சரி, அப்படின்னா நான் ஞாபகப்படுறேன்னா தர்மமும் பண்ணியிருப்பேன், வார்த்தைகளால் இன்னொருத்தர் மனதை புண்படுத்தி இருப்பேன். சரியா? அது சொல்ல முடியாது. நல்லது செய்வான், வார்த்தை பார்த்தா நல்லதையும் சோத்தை போட்டு கண்டபடி திட்டுவோம், சோத்தையும் போடுவோம், கண்டபடி திட்டுவோம். நம்ம ஊரில் ஒரு பெரியவர் இருக்காரு, பேர் சொல்ல விரும்பல, நல்ல மனுஷன், வல்லாருக்கு பேர் சொல்கிறாங்க. வல்லாறு கோயிலுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த 8 மணிக்கு தான் போவார். நான் கேள்விப்பட்ட அவரை பற்றி சொன்னாங்க ஒருத்தர். அவர் யாரான ஒரு காவி வேஷ்டி சடாமுடி போட்டுருந்தோன்னா அவர் இழுத்துட்டு சாமி நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போனேன்னா அவர் உட்கார வச்சு பேசி சாப்பாடு போடுவார். ஒருத்தர் சொன்னார், ஆனால் குறும்பு ஜாஸ்தி அவருக்குன்ட்டு நல்ல வகை வகையாக போட்டுருவார். என்னன்னா அது செஞ்சால் புண்ணிட்டு போடுவார். ஆனால் அந்த குறும்புத்தனம் இருக்குல்ல, அது செங்குது எல்லாருக்கும் கொஞ்சம் அதிகம் குறும்பு. அது குறும்புத்தனம் பேசாமே எங்களால் இருக்க முடியாது. அது என்ன பண்ணிக்காரு, ஒரு சாமியார் ஃபுல்லாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சார். அவர் எழுந்துக்கும் போது கொஞ்சம் சாப்பிட்டு எழுதுகிறாரு. ஏய் ரெடி பார்த்துருக்கிறார், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சாமியார் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டுக்கிறாரு, கொஞ்சம் தூக்கி சாமியார் துணிகாலம் போயிட்டார். தர்மமும் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி சட்டை பண்ணுவாங்க. அதுதான் அப்போ செஞ்ச தர்மத்தில் பாதி பாவம். தர்மமே செஞ்சார், நல்ல எண்ணம் தான். இந்த குறும்புத்தனமான பேச்சு என்ன பண்ணுது, இது தேவைதான் இருந்து அவர் தலையில் பாவத்தை கட்டிடுது. இது நடந்த உண்மை. அது பேர் உனக்கு தெரியா, அது பதிவாயிடும், சொல்லலை. அது யாருன்னா கேட்டால் அவங்க பேர் கேட்டால் என்ன பிடிச்சி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி. அதனால் ரெண்டுமே செஞ்சுருக்கோம். அதனால் தவம்லாம் இங்கே இல்லை. நம்ம செஞ்ச ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செஞ்ச இருக்கோம். அதுக்கு மேலே பல பிறவிகளில் நாம் பட்ட அவஸ்தை, சோதனை, வேதனை, வறுமை, துன்பம், கொடிய நோய் நொடிகள், இதெல்லாம் அந்த அற்பெருஞ்சோதி நடராஜ வள்ளலுக்கு போய் சேர்ந்து அவருடைய கடைக்க நோக்கம். சரிப்பா, அந்த அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க, தேவி கொஞ்சம் பார்த்து எதனா செஞ்சுரு. என்னன்னா தான் சொல்கிறீங்க,
கொஞ்சம் பாவம் போட்டு எதனா கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துருங்க. அந்த அம்மா தனிப்பெருங்கருணை அந்த அம்மா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம கையில் திருவிருப்பவர். தேவி யுற்று ஒளிர் தரு திரு உருவுடன் எனது ஆவியில் கலந்தொழில் அருட்பெருஞ்சோதி. அது வரலாறு. ஆவியில் ஃபுல்லாக கலந்துட்டாங்க அந்த அம்மா தனிப்பெருங்கருணை அப்படின்ற தேவி. இது யாரு? இது கற்பனை. அது அந்த தேவியது கற்பனை. ஆண்டவருடைய தன்மை தான், அவருடைய தன்மை தான் பேரர் பெரும் சக்திமயமானது. திருவருள் அருட்பெருவெளி அவருடைய தன்மை. அன்பு கடவுளுடைய தன்மை அருள் உணர்வு. அதுதான் சைவ ஆகமத்தில் பார்வதி தேவி சக்தி அப்படின்லாம் இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணிக்கிறாங்க. அம்மையுமாய் அப்பனுமாய் எழுந்தருளும் அருளாளன். அம்மையுமாய் அப்பனுமாய் எழுந்தருளி அருளும் அருளாளன். அந்த அம்மை அப்பனா ஆண்டவர் எழுந்தரிக்கிறது தான் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்றார் வள்ளலார். ஷார்ட் டேர்மில் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அற்பெருஞ்சோதின்றது அப்பன். அவர் அன்பு தத்துவம். அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயம் என்னன்னா இயற்கையான அவருடைய குணம் கருணை. கருணைன்னா நமக்கு இருக்கிற கருணை இல்லை, பெருங்கருணை இல்லை, அது தனிப்பெருங்கருணை. அதுதான் அருள், திருவருள், திருவுள்ளம். அது அம்மைன்ட்டாங்க. அம்மையுமாய் அப்பனுமாய் எழுந்தருளும் அருளாளம். அந்த அருளாளுடைய உணர்வு தான் ஒரு புள்ளியாக நம்ம தலைக்கு நடுவில். அவர் இருக்கிற இடம்தான் சிற்றபை. அந்த சிற்றபை என்கின்ற இடம்தான் நீ நானே எல்லாம் எல்லாம். ஆனால் ஒரு சிற்றபை தான். ஆனால் வெளியில் பார்க்கும்போது உன்னுடைய உடம்பு, உன்னுடைய அனுபவம், உன்னுடைய ஜீவன் எல்லாம் தனித்தனி. ஆனால் உன்னுடைய மூலமோ, இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உன்னுடைய மூலமோ ஒன்றே ஒன்று. அதுதான் அற்பெருஞ்சோதி ஆண்டவர். அவருடைய அனுபவத்தில் அவர் மட்டும்தான் இருக்கார். யாருடைய அனுபவத்தில்? என்னுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கடவுளுடைய அனுபவம் தான் உண்மையான அனுபவம். ஏன்னா அவர் மட்டும்தான் இருக்கார். அது ஏக அனுபவம். கடவுளுக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தானே யாவுமாய் விளையாடு அவருடைய அனுபவம். அந்த அனுபவத்துக்கு வரலாறு போயிட்டாரு. அதனால அந்த அனுபவம் இருக்கு அனுபவம் ஆயிடுச்சு. இப்போ 2 அற்பெருஞ்சோதி ஆண்டவர் கிடையாது, ஒரு அற்பெருஞ்சோதி தான். அந்த நிலையை ஏறின பொழுது இவருக்கும் வரலாறுக்கு யாவும் தானானிக்கிறோம். அப்போ நீ எது உட்காந்துக்கிற? நீயும் அவர் தான், நானும் அவர் தான், என்னுடைய மனமும் அவர் தான், உன்னுடைய மனமும் அவர் தான், என்னுடைய இதயம் அவர் தான், என் இதயம் துடிக்கிற அந்த செயல்பாடு அவர் தான். எல்லாமே அவருக்கு அவரு தான் அனுபவம். நான் லட்டு சாப்பிட்டேன்னா யாரு சுவைக்கிறேன்? நான் தான் சுவைக்கிறேன். அது என்னுடைய அனுபவம். ஆனால் வள்ளலாருக்கு அது அவருடைய அனுபவத்திற்கு அனுபவம். இதுதான் வள்ளலாருடைய அனுபவம். எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா இன்பமும் என் இன்பமாயின. ஒரு எலும்பு லட்டு சுவைக்குது அப்படின்னாலும் அது அவர் சென்சேஷன் தான். அது வருது, அவருடைய சென்சேஷன் கீழே வரும். அவர் தனியாக பேரின்பத்தை அனுபவிப்பார். அந்த ரூம் தனி, அந்த ரூம் எல்லையில்லாத ரூம், பேரின்பம். அதில் அவங்க அங்கேயும் இருப்பார். இந்த ரூமில் வந்தால் அது ஒரே ரூம் தான். இது எத்தனையோ கோடி கோடி ரூம், சின்ன சின்ன ரூம். இந்த ரூமில் இருந்து அதை அனுபவிப்பார். ஆனால் அவர் தான் அனுபவிக்கிறார், நமக்கு தெரியாது. நான் லட்டு சாப்பிட்றேன், நான் தான் அனுபவிக்கிறேன், நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையில் அவர் தான் அனுபவிப்பார். ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் ஏன்? நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு தெரியும். ஆமாம். இப்போ உனக்கு லட்டை கொடுக்குறான், வாயில் வைக்கிற, என்ன ஆகுது? இனிப்பா. ஏன் இனிப்பாகுது? நம்ம அறிவு கேட்டுது அது. ஏன்? அதான் அறிவுக்கு நீ அறிகிற. நம்ம நாக்குக்கு இனிப்பா இருக்குது. நாக்குக்கு இனிப்பா இருக்கா? இனிப்பா. நாக்கில் இனிப்பா இருக்கா? நாக்கில் இனிப்பா இருக்கிறது யாருக்கு? நாக்குக்கா உனக்கா? நாக்கில் இனிப்பா இருக்கு, ஓகே, எனக்கு, உனக்கு. அப்ப நீ நாக்கில் இருக்கிறியா, எங்க இருக்க? இதை தெரிஞ்சுக்கிறது தான் தியானம். உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் தியானம், வேற ஒன்றும் இல்லை. சரி, லட்டு வச்சா, நாக்கில் வச்சா இனிக்குது. இப்போ லட்டுன்றது என்ன? ஒரு சர்க்கரை எடுத்துக்கோ. சர்க்கரை
சர்க்கரைன்றது என்ன? அதில் ரெண்டு இருக்கு. இனிப்பு. என்னென்ன இருக்கு? இனிப்பு. சர்க்கரை இருக்கு, அதனுடைய தன்மை இனிப்பு. இனிப்பு. இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குமா? ஒன்னாதான். சர்க்கரை தவிர லட்டு இருக்கு, ஜாங்கிரி இருக்கு. ஜாங்கிரி சாப்பிட்டா இனிப்பாக இருக்கு. ஜாங்கிரி தனியாக இனிப்பு தனியாக வைக்க முடியுமா? வைக்க முடியும். இப்போ ரோஜாப்பூ வாசனையாக இருக்கு, ரோஜாப்பூ இருக்கு. ரோஜாப்பூன்னா அதனுடைய தன்மை வாசம். ரோஜா பூ இருந்தா தானே வாசனையே இருக்கும். ஆனால் ரெண்டு பொருள் இருக்கு, ஆனால் தனித்தனியாக இருக்க முடியாது. ரெண்டும் ஒரே இடத்துல அது ஒரு பொருளாகவே இருக்கும். அப்போ அது தண்ணி தனியாக பிரிக்க முடியுமா? இப்போ ஜாங்கிரியும் அதனுடைய தன்மையும் தனித்தனியாக இருக்குமா? பிரிக்க முடியுமா? ஆனால் நீ பிரிக்கிறிய வாயில் போட்டு. ஜாங்கிரி எங்கே போகுது? சாப்பிட்ட ஜாங்கிரி வயிற்றுக்கு. அதனுடைய தன்மை எங்கே போகுது? மூளைக்கு, உணர்வுக்கு போகுது. நீ உணர்ற உணர்வு தனி ஸ்பேஸ். இதனுடைய தன்மை எங்கே போகுது? இதை பற்றி நினைச்சிருக்கியா? இது நினைக்காம கடவுளை அறிய முடியாத. சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் இவை ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு. யார் சொல்றது? வள்ளலாறு. சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் இவை ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு. யார் சொல்றது? நீ எம்ஏ தமிழ் தானே? கரசு. கரஸ். நானு நீ கரசா டெய்லி போயிட்டு வந்து படிக்கல. கரசு தொலைதூர கல்வி. கரஸ்ல போனாலும் சரி, காலேஜில் போனாலும் சரி, சப்ஜெக்ட் ஒன்று தானா? வாத்தியார் கற்றுக் கொடுக்க போறாரு, நீ கஷ்டப்பட்டு நீ புரிஞ்சுக்க போறா இல்லையா? சப்ஜெக்ட் ஒன்று. அது டெய்லி படிக்கிறது. இது எக்ஸாம் டைம்ல பாஸ் பண்றது. திருக்குறள்ல வர்றது என்ன சொல்றாரு? உனக்கு எப்படி உன்னால பார்க்க முடியுது, எப்படி உன்னால கேட்க முடியுது, எப்படி உன்னால வாசனை அறிய முடியுது, எப்படி உன்னால டேஸ்ட் உணர முடியுது, எப்படி தொட்டா தெரிஞ்சிக்க முடியுது, இந்த கண்ணு, காது, மூக்கு, இந்த பத்தியெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த உலகம் உனக்கு சொந்தம் ஆயிடுன்றார். அது எப்படி தெரிஞ்சிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை விலைக்கு வாங்கிக்கலாமா? வாங்கிடலான்றாரு. பிரபஞ்சம் உனக்குள்ளதான் வெளிப்பட்டது. பொய்யா சொல்லுவாரு புலவர். புழுகரா? புழுகரா புலவரா? புலவர். தெய்வ புலவர். பொய் சொல்லுவாரா? நாம புழுகர், அவர் புலவர், தெய்வ புலவர். அவர் சொல்றாரு இது எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலையே. சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். நான் எங்க உட்காந்துக்கிறேன்? வீட்ல. நான் இப்ப எங்க உட்காந்துக்கிறேன்? அதான் வீட்ல. நான் காட்டுலையா சொல்றேன்? எங்க இருக்கிறேன்? தரையில. தரையில இருக்கேன். எவ்வளவு தொலைவில் இருக்கேன்? நீ பாக்குறியா என்ன? பாக்குறேன். பாக்குறேன். எங்க தெரியுறான்? தரையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. எந்த எவ்வளவு தொலைவில் உட்காந்துக்கிறான்? ஒரு அடி கேப்ல. ஒரு அடியா? 1 2 3 4 4 அடி இருக்கா? 4 அடி கேப்ல இருக்கீங்க. 4 அடி கேப்ல நான் உட்காந்துக்கிறேன். என் உருவம் தெரியுது, கிளியரா தெரியுதா? தெரியுது. அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? சந்தேகம். என் உருவம் கிளீனா தெரியுதா? இவ்வளவு தொலைவில் உட்காந்துக்கிறேன்னு தெரியுதா? தெரியுது. தெரியுது இல்லையா? எங்க தெரியுறேன்? நான் கண்ணுக்கு தெரியுறீங்க. நான் எங்க தெரியுறேன் உனக்கு? நான் எங்க இருக்கேன்? அதான் 5 அடி தூரத்துல இருக்கீங்க. கிடையாது. நான் 5 அடி தூரத்துல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியுது? கண்ணு மூலமா பாக்குறேன்னு தெரியுது. கண்ணுக்கு தெரியுதா உனக்கு தெரியுதா? கண்ணுக்கு தான் தெரியுது. கிடையாது. அதுதான் டாக்டருக்கு படிக்கணும். டாக்டருக்கு படிக்கிறது டாக்டருக்கு மட்டும் இல்லை, நாம் படிக்கணும். கண்ணில் லென்ஸ் இருக்கு, வெண் திரை இருக்கு. அதாவது லென்ஸு, ரெட்டினா, லென்ஸு, பப்பிளு, ஐரிஸு, முதல்ல கார்னியானது விழி வெண்படம், அப்புறம் லென்ஸு, பப்பிளு, ஐரிஸு, அப்புறம் உள்ள கோலம் இருக்கு இல்லையா, அந்த கோலத்துக்குள்ள ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் ரெட்டினா. அதுக்கப்புறம் அப்டிக் நர்வ்ஸ்னா பார்வை உணர்வு கூம்புகள். அது அப்புறம் நியூரான் மேண்டர் பண்ணும்.
இந்த ப்ராசஸ் இருக்க, இந்த ப்ராசஸை நீ படிக்கிறது தான் கண்ணுக்கு பற்றி படிக்கணும். அது எப்படி வந்து 100-200 புக்கு நீ படிக்கணும். அது எப்படி ப்ராசஸ் ஆகுது. இப்போ நான் எப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டேன் தெரியுமா? நடுராத்திரி லைட் போட்டுப்பேன், லைட் ஆஃப் பண்ணிட்டேன் தெரியுமா? இப்போ லைட்லேருந்து ஃபோட்டான்ஸுகள் வருது, கோடிக்கணக்கான ஃபோட்டான்ஸுகள் நம்ம இதில் படுது, வெண்திரையில் கார்னியாவில் படுது. அது வந்து ஒரு பொருள், இந்த பொருள் எப்படி உனக்கு ப்ளூவாக தருது? இது ப்ளூவாக தானே இருக்கு, இது எப்படி தருது? இப்போ இந்த ஏரியாவில் மட்டும் லட்சக்கணக்கான ஃபோட்டோன்ஸ்கள் படுது. எவ்வளோ? ஒரு சின்ன ஒரு பைசா அளவுக்கு, 1 பைசா அளவுக்கு இருக்கிற ஏரியா இவ்வளோ நிறைய இருக்குது. அதில் லட்சக்கணக்கான ஃபோட்டோன்கள், அவ்வளோ சிறியது ஒளி துகள்கள் லைட்லேருந்து வருது. அது பட்டு அந்த பொருளில் ரியாக்ஷன் ஆகி அந்த பொருளில் மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆகி அதனுடைய அவுட்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனுடைய ரேஸை வெளிப்படுத்தும். அது நம்ம கண்ணுக்கு வந்து லென்ஸில் படுது. பட்டு இது படுதல், இது வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டரில் போகுது. எத்தனை லட்சம்? 3 லட்சம். இந்த ஃபோட்டோன்கள், இந்த ஃபோட்டோன்கள் ஒன்று இல்லைன்னா நம்ம எதையும் பார்க்க முடியாது. வெறும் சன்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சன்ரைஸில் பல கோடி 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 ஃபோட்டோன்ஸ்கள் இருக்குது. ஸோ ஒரு செகண்டுக்குள்ளே கோடிக்கணக்கான ஃபோட்டோன்ஸ்கள் உள்ளே போகுது. உள்ளே எல்லாம் ஆன உடனே அந்த குவிலன்ஸ், ஐரிஸு, பர்பிள் இதெல்லாம் வந்து அது என்ன ஆகுதுன்னா, இது கொண்டு வரதில்ல இந்த கலர், அது ஒரு ஹீட் அது வரும், ஒரு லைட்டு ஹீட் அதெல்லாம் இருக்கும். அதை வச்சு அதை வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த கலருக்குன்னு இந்த வோல்டேஜ் கணக்கு இருக்குது, இதுக்கு ஒரு வோல்டேஜ் கணக்கு இருக்குது. அந்த வோல்டேஜை கனெக்ட் பண்ணி அதை வந்து சிக்னலாக மாற்றிடும். இதுதான் ஐரிஸு, பப்பிளு, இதனுடைய வேலைலாம். இதெல்லாம் நிறைய ப்ராசஸ். அதுக்குள்ளே போனால் இதை மறந்துடுவோம். நம்ம அவுட்லைனை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். இது தெரிஞ்சிக்கலன்னா நீ கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் விசாரம் இல்லாத காரணத்தினால குண்டலினி, பாசியோகம், கண்மணித்தவம், எண்ணெய் ஓட இப்படி போயிட்டாங்க. இப்போ விசாரம் பண்ணுறது தான் கடவுளை உலகம் கொடுத்துருக்காரு நமக்கு. இதை நீ கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் திருவள்ளுவர் அன்றைக்கே சொன்னார், சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் இவை 5 வகை தெரிவார்கட்கே உலகு. ஆனால் சொல்லிட்டு போயிட்டார். அந்த காலத்தில் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. விஞ்ஞானம் டெவலப் ஆகலை. ஏன்னா வள்ளுவரால் டெவலப் பண்ண முடியல. இப்போ வள்ளலார் வந்து எல்லா விஞ்ஞானத்தையும் ஒவ்வொரு மனமும் அவருடைய கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஒவ்வொரு மனத்தையும் தூண்டி விட்டார். என்னடா சிந்தனை பண்ணுன்னு சொல்லி தூண்டி விட்டு ரிசல்ட்டையும் சொல்லிட்டாரு. அதனால அந்த இவ்வளோ விஞ்ஞானம் வந்துருக்குது. இது யார்கிட்ட சொல்ல நம்ப மாட்டாங்க, அவங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உண்மை வருங்காலத்தில் தெரிஞ்சுப்பாங்க. யாரால் இந்த விஞ்ஞானம் விளங்குச்சு, இத்தனை கோடி வருஷமாக ஏன் இந்த விஞ்ஞானம் விளங்கலை, இப்போ மட்டும் ஏன் விளங்குச்சு, கடந்த ஒரு 200 வருடங்கள்ன்றது வருங்காலத்தில் புரிஞ்சுப்பாங்க. அது அப்போது அது வந்து இவ்வளோ இதுவும் ஃபோட்டோன்கள் கொண்டு வருது. அது ஒரு பிக்சரை கொண்டு வருது, ஒரு தனித்தனி வோல்டேஜை கொண்டு வருது. ஒட்டு மொத்தம் எல்லாம் சேர்ந்து சிக்னல் ஆகி ஒட்டு மொத்தம் மிக்ஸ் பண்ணி அது வந்து ரெட்டினாவுக்கு போய் ரெட்டினா வந்து அதை வந்து வரிசையாக கியூ பிரகாரம் நியூரான், மூளை செல்களுக்கு பேர் நியூரான் அணுக்கள், அதில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அது போயிட்டு மூளையில் தான் நீ எல்லாத்தையுமே உணர்ற. இப்போ நீ என்னை தொடரணும்னா இப்படி நீட்டினா, கை இப்படி நீட்டினா தொட முடியுமா? அப்போ எவ்வளோ தூரம் நீட்டுவேன்? என்னை நீ தொடரணும் எவ்வளோ தூரம் நீட்டுவேன்? நான் எவ்வளோ தூரம் உட்காந்துங்கிறனோ டிஸ்டன்ஸு அதுக்கேற்ற மாதிரி நீட்டுவேன். நான் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறேன், நீ எப்படி உணர்றேன்னா உனக்கு எல்லாமே மெசேஜ் ஆக்கி உணர்த்தப்படுகிறது. அது வெறும் மெசேஜ் தான், சம்பவம் கிடையாது. இந்த இது வந்து நமக்கு இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உண்மையான குருடர்கள் நாம தான், எல்லாருமே குருடர்கள் தான். ஃபோட்டோன்ஸு, லைட் ரேஸு, ஃபோட்டோன்ஸு, ஆப்டிக் நர்வு, பப்பிலு, லென்ஸு, ஐரிஸு, ரெட்டினா, ஆப்டிக் நர்வ்ஸு இதெல்லாம் இல்லைன்னா நம்ம குருடர்கள் தான். இப்போ அதுதான் வேலை செஞ்சிட்ருக்கு.
ஆக உண்மையிலே நம்ம குருடர்கள் தான். அதுதான் நமக்கு உணர்த்துது. இப்போ ஆப்டிக் நர்ஸும் அது என்ன சொல்லணும், அற்பெருஞ்சோதி ஆப்டிக் நர்ஸ், அற்பெருஞ்சோதி ரெட்டினா, அற்பெருஞ்சோதி கார்னியா, அற்பெருஞ்சோதி பப்பிள், இப்படி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவன் உண்மையை உணரலாம். எடுத்து உடனே A² + B² C²னா அவனுக்கு எப்படி கடவுளை பற்றி தெரியும் இல்லையா? அதனால் இப்படி தான் அதாகும். சரி, இவ்வளோ கண்டுபிடித்தான் விஞ்ஞானி. மூளையில் தான் உணர்றோம் அப்படின்னா உணர்றவன் மூளையில் இருக்கணும்னு அர்த்தம். கரெக்டா? நீ எந்த ஒரு விஷயம் மூளைக்கு தானே போகுது. எப்படி போகுது? செய்தியாக தான் போகுது. இப்போ நாக்கில் லட்டு வைக்கிறா, வெளியில் ஜாங்கிரி வைக்கிறேன்னா அதனுடைய தன்மையும் ஜாங்கிரி தன்மையை பிரிக்க முடியுமா? ஆனால் உன் நாக்கு பிரிக்குத. லட்டு பொருள் அது வயிற்றுக்கு போய் அது ப்ராசஸ் ஆகி சத்து அது வேலையை பார்க்குது. ஆனால் அதனுடைய தன்மையை நீ அனுபவிக்கிறியா? லட்டு அனுபவிக்க முடியாது. அதனுடைய தன்மையை நீ அனுபவிக்கிற. அதுதான் உணர்வு. புரியுதா? இது ஏன் அனுபவிக்கிற? இதை அனுபவிக்கணும்னு நீ ஏதாவது முன்னாடி பிளான் பண்ணியா? பிறக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியா? நீ பண்ணல. இப்படி ஒரு உணர்வு வரும், இந்த உணர்வில் இந்த அனுபவம்லாம் வரும், இதில் இன்பமும் வரும் துன்பமும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தியா? பண்ணல. இது தற்காலிகமாக நிகழ்ந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு நமக்கு தோணுது. கிடையாது. இது எப்பவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தான் நீ உள்ள பார்க்க தெரியும். இதுக்கு முடிவே இல்லை. இதுக்கு முடிவே கிடையாது. எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அந்த உணர்வு. அது மேற்கொண்டு டெவலப் ஆகிட்டே இருக்கும். எறும்பா இருக்கும்போது சர்க்கரை மட்டும் அனுபவிச்சோம். பிறப்பு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் கூட அது தேகம் இல்லாமல் இருக்காங்க. ஒரு வினாடி கூட தேகம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ எல்லாரும் வள்ளலார் நிலையை அடைஞ்சுதான் ஆகணும். ஆமா, இப்போ எல்லாரும் அடைஞ்சிடறாங்கன்னு வச்சுங்க, அது முடிவே இருக்காது. எப்பவுமே முடியாது. அடைஞ்சிடறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அடைஞ்சிட்டு போட்ட பிறகு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. இல்ல, அது ஒரு கடுகளவு ஸ்பேஸ்ல பல லட்சம் கோடி அணுக்கள் அந்த பூத அணுக்களுக்கு உள்ள ஆண்மனு இருக்கு. அந்த ஆண்மனுக்குள்ள அணுவுள்ள அணுவாயிருந்தார் பகிமாறே சொல்றாரா? பூதணு ஆண்மனு இல்லாமல் பூதணு தனியாக இருக்க முடியாது. ஆண்மனு அந்த அணுவுக்குள்ள அணுவாக இருக்கார் ஒருத்தர். அதுதான் உள்ளொளி. இது மூணும் சேர்ந்து தான் உள்ளொளி, ஆண்மனு. அதுக்கு அவுட்டரில் இருக்கிறத நம்ம ஹைட்ரஜனாக பார்க்கணும். இவனுக்கு ஹைட்ரஜன் மட்டும்தான் தெரியும். அந்த ஆதியிலேருந்து அந்த ஹைட்ரஜன் விண்ணணு தான் இன்னைக்கு தான் வந்து. இதுக்கு எத்தனை கோடி 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 யுகம் ஆயிருக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த பிறவி நீ விடலாமா? விடக்கூடாது. பிறந்த இப்பிறப்பில் நானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் கண்டீர். சத்தியம் சொல்றார். இப்ப விட்டுட்டேன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொல்ற எனக்கு சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலை மண்ணாங்கட்டி சூழ்நிலை. இந்த சூழ்நிலையே உன்னை உள்ள திருப்பணம் தான் வருது. இந்த மாதிரி எத்தனை கோடி சூழ்நிலையை பார்த்துட்டேன். இந்த சூழ்நிலை உனக்கு ஏன் தகராறு பண்ணுதுன்னா, நல்லா அமையலைன்னா, நீ உள்ளே வரலன்னா சூழ்நிலை தகராறு பண்ணும், பிரச்சனை பண்ணும். அது வேலையே அதுதான். நமக்கு மாறுபட்ட சூழ்நிலை, வேண்டாத சூழ்நிலை, விரும்பத்தகாத சூழ்நிலை வருதுன்னா அது கடவுள் விரும்பி தானே உனக்கு கொடுக்குது. இயற்கைக்கு விருப்பாமல் இருக்கு இல்லையா? இயற்கை விரும்பி தானே உனக்கு கொடுக்குது. அது ஆணை செய்ய முடியாது. வருமா? எதுக்கு வருது? உன்னை துன்புறுத்தி வேடிக்கை பார்க்குறேன்னா, நீ உண்மையான வாழ்வை எய்தணும், அதுக்கு நீ முயற்சி பண்ணலை, அதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறன்னா உன் காலகையை வச்சு தான் வைப்பார். நீ அவஸ்தைப்படு. நீ பலகால அவஸ்தைப்பட்டாதான் இந்த அவஸ்தைலாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு கேட்பேன். ஐயோ அவஸ்தை வருது சொல்லிட்டே இருப்பேன். திடீர்னு நான் ஏன் அவஸ்தைப்படணும் கடவுளை? எதுக்கு என்னை கூப்பிட்டேன்? எதுக்கு என்னை வர வச்சேன்? நான் கேட்டேன் உடனே நான் கேட்டேன் எனக்கு பரப்பு கொடுங்க அப்படின்னு உரிமையோடு எப்போ நீ கேட்க வர்ற? பணிவோடு கேட்கணும். உரிமையோடு கேட்டால் மட்டும் போத. என்னை ஏன் படைத்தேன்? நானாக வரல, நான் பரப்போன்னு கூட தெரியாது, ஆனால் வந்துட்டேன்
நான் குற்றமே வடிவாக இருக்கேன், குற்றமே மனமாக இருக்குது, குற்றமே எனக்கு இன்பமாக இருக்குது, இதிலேருந்து எனக்கு விடுதலை தாப்பா. பணிவாக கேளு. பணிவாக கேட்டு திருப்பி கோபமாக கேளு. நீ படித்த மாற்றி மாற்றி கேளு. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் ரகசியமாக வச்சுக்குவோம். சரியா? யாருக்கும் சொல்லாத. கடவுளுக்கு காது கேட்காது. ஆமாம், அவளை சீக்கிரம் கேட்காது. ஊதிக்கிட்டே இருக்கணும். ஊதுற சங்க ஊதிக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அவர் கேட்கும். அப்போ நீ ஊதுற விதம் தான் இருக்கும் இல்லையா? உனக்கு காது கேட்காதான்னு ஒரு நடராஜ 10ல் பாடுறாரு. கடவுளை பார்த்துக்கோமா. உனக்கு 2 பிள்ளை இல்லையா? உனக்கு நடராஜ பெருமானே, ஈசனே, சிவகாமி நேசனே, தில்லைவா நடராஜனே அப்படின்னு பேர்றாரு. உனக்கு 2 பிள்ளை இல்லையா? 2 பிள்ளை பெற்றிருக்க இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டா நீ கண்ணில் பார்த்துருப்பியா? என்னையும் நீ தானே பெத்த. இவ்வண்ணமா இடை என்று கடை நின்று ஏன் என்று கேளாது உன் அழகாகுமோ ஈசனே, சிவகாமி நேசனே, என இந்த தில்லைவா நடராஜனே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதனால் அந்த தெய்வம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி